நெல்லை தச்சநல்லூரில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் நடந்து சென்ற மூதாட்டியிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட முயற்சித்த நிலையில் ஒருவரை பிடித்து தர்மடி கொடுத்த மக்கள் போலீசில் ஒப்படைத்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை தச்சநல்லூர் பகுதியை சேர்ந்த பெண்மணி ஒருவர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 2 மர்ம நபர்கள் செயின் பறிக்க முயற்சி செய்து செயினை அறுத்திருக்கிறார்கள். அப்போது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக அவர்களை பிடிக்கும் முயற்சியில ஈடுபட்ட போது எதிரே வந்த லாரியில இருசக்கர வாகனம் முட்டி கீழே விழுந்ததுல ஒருவரை பிடித்திருக்கிறார்கள். மற்றொருவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அந்த நபரை அங்குள்ள பொதுமக்கள் மடக்கி பிடிக்க முயற்சி செய்த போது அவர் தப்பி ஓடிவிட்டார். பிடிபட்ட நபரிடம் தர்மடி கொடுத்து போலீசாரிடம் தற்போது ஒப்படைத்திருக்கிறார்கள். பிடிப்பட்ட நபர் யார் என விசாரிக்கும் போது அந்த நபர் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பது முதற்கட்ட தகவலாக வெளியே இருக்கிறது. அதே போல அந்த இருசக்கர வாகனம் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த இருசக்கர வாகனம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நம்பர் பலையுடன் இருப்பதால அந்த நபர் அந்த வண்டி உண்மையானதுதானா, அந்த வண்டியினுடைய எண் உண்மையானதுதானா என்பது குறித்தான விசாரணை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிகமான பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில துணிகரமாக அந்த இருசக்கர வாகனத்தில் பெண்ணிடம் செயின் பிரிப்பு சம்பவத்தில் ஈடுபடுத்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியிடமும் புகார் பெறப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.